ஸ்ரீமஹாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயர் மேல ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். சர்வ கல்யாணதாதாரம் சர்வபாகனவாரகம் அபார கருணாமூர்த்தியம் ஆஞ்சநேயம் நமாம்யஹம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். சர்வ கல்யாண தாதாரம் சர்வபாத்கனவாரகம். சர்வ கல்யாண தாதாரம், அனைத்து விதமான சௌக்கியங்களையும், கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே சௌக்கியமான விஷயங்கள், கம்ஃபர்டபுளான விஷயங்கள். அதனால அனைத்து விதமான கம்ஃபர்டபுளான விஷயங்களையும் நம்மளுக்கு தராராம் நம்மளோட ஆஞ்சநேயர். சர்வ கல்யாண தாதாரம் சர்வ பாத்கன வாரகம், அனைத்து விதமான பாதகங்களையும் அனைத்து விதமான தடைகளையும் நீக்குபவராக இருக்காராம் நம்மளோட ஆஞ்சநேயர். சர்வ பாத்கன வாரகம் அபார கருணாமூர்த்தி, அதாவது அளவிட முடியாத ஒரு கருணையின் ஸ்வரூபமாக இருக்காராம் நம்மளோட ஆஞ்சநேயர். அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாமியகம். இப்பேற்பட்ட குணங்களை உடைய ஆஞ்சநேயருக்கு, இப்பேற்பட்ட குணங்களுடைய ஹனுமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த இடத்துல இந்த காட்டுல இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த புலிக்கு இந்த சிங்கத்து மேல ஒரே ஒரு கோபம் இருந்தலாம். அந்த மாதிரி நிறைய பொறாமையும் இருந்தலாம். இந்த கோபம் என்ன, ஒரே கோபம் என்ன அப்படின்னா, இவன் இவ்வளோ இது பொருந்தியவனாக இருக்கான், இவன்கிட்ட இது இருக்கு, இவன்கிட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்மகிட்ட இல்லையே, இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பொறாமையாதான் இந்த புலிக்கு. அது மட்டும் அல்லாமல் அந்த சிங்கம் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட மிருகங்களை விட அதை தவிர இந்த மிருகங்கள்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த மிருகங்கள்லாம் அந்த புலி தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில மிருகங்களை வைத்திருந்தலாம். அதாவது சின்ன சின்ன முயல்கள் இருக்கும், அதே மாதிரி மான்கள் இருக்குமாம். இதெல்லாம் நான் வேட்டையாட மாட்டேன், நான் வேட்டையாடினால் பெரிதாக தான் வேட்டையாடுவேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன பயலாக அந்த புலி தான் வேட்டையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குமாம் சிங்கம். அதை கேட்டவுடனே மக்களும் சிரிக்க ஆரம்பிப்பாலாம் புலியை பார்த்து. இங்கே பாரு, அவன் இப்போ உன்னை கேலி செஞ்சுட்டு இருக்கான், ஆனால் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உன்னோட அவன் தான் சக்திசாலின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்வாலாம் எல்லாருமே. அதனால அவனோட பலத்திலும் சரி, அந்த சிங்கத்தோட பலத்திலும் சரி, அழகிலும் சரி, அந்த சிங்கத்தோட அந்த ஸ்டைல்லையும் சரி, நம்ம ராஜாவாக இருக்கும்போது மற்றவர்கள்கிட்டேன்னு அவனுக்கு கிடைக்கிற மரியாதையிலும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பொறாமைப்பட ஆரம்பிக்கிறதுதான் இந்த புலி. இந்த மாதிரி பொறாமைப்பட்டு நம்ம புலி என்ன பண்ணுறதுனா, ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த புலி தான் ஒரு வேட்டையாடுற மிருகங்கிறதையே மறந்து போகிறதாம் அந்த புலி. அதனால அந்த புலி வேட்டையாடாமல் அதோட குகையிலேயே உட்காந்துக்கிட்டு, இந்த சிங்கம் இப்படி இருக்கே, இந்த சிங்கம் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கத்தான் புலி. அதனால அது அந்த சிங்கத்தை பற்றி நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல தனக்குள்ளேயும் அவனும் ஒரு மிருகம் தான், அதுவும் ஒரு வேட்டையாடுற மிருகம் தான், அதுக்கும் ஆற்றல் இருக்கு அப்படின்னு உணர்ந்திருந்தா நிச்சயமாக அந்த நேரத்தில் அது சோர்வடையாமல் சந்தோஷமாக அது வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும். ஆனால் அது பண்ண ஒரே தப்பு, அடுத்தவனை பார்த்து அவன்கிட்ட இருக்கிற குணங்கள் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டுதான் அந்த புலி பண்ண தப்பு. அதனால அதுவும் ஒரு பிரெடேட்டர் தான், அதுவும் ஒரு வேட்டையாடுற விலங்கு தான் அப்படின்னு தெரியாமலேயே கடைசி காலம் வரைக்கும் சாப்பிடாமலேயே, எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடாமலேயே அந்த சிங்கத்தை பற்றியே நினைச்சு இறந்தும் போறதான். இந்த நீதி கதை இந்த மிருகங்களுக்கு தானா, விலங்குகளுக்கானா கேட்டா அது கிடையாது. இது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்து. அதாவது எப்போ நம்ம ஒருத்தரையை பார்த்து நம்ம பொறாமைப்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நமக்குள்ள நம்ம யாரு அப்படிங்கிறதையும் மறக்க ஆரம்பிப்போமா கொஞ்சம் கொஞ்சமா. அதனால அடுத்தவர்களை பார்க்கலாம், ஆனால் பார்த்து அவர்களோட குணங்களை பார்த்து இது நம்மக்கிட்டே இல்லையேன்னு நம்ம அழக்கூடாதான், நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாதான். நமக்குள்ள என்ன இருக்கு, நமக்குள்ள இருக்கிறத நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, நற்குணங்களை எப்படி வளர்த்துக்கிறது, கெட்ட குணங்களை எப்படி வெட்டி தள்ளுறது அப்படின்னு யோசிக்கணுமா. இந்த மாதிரி கெட்ட குணங்களை அழித்து நற்குணங்களை வளர்த்தா நிச்சயமாக பொறாமைப்படாமலும் இருந்தால் வெற்றி நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.